பிளெண்டர் டியூட்டோரியல்களுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியல் பிளெண்டர் 2.59 இல் அவுட்லைனர் விண்டோ பற்றியது. இந்த டியூட்டோரியலுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்னேகா தெருக்கர் மற்றும் பானு பிரகாஷ். எடிட்டிங் மோனிஷா பானர்ஜி. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது அவுட்லைனர் விண்டோ என்றால் என்ன, அவுட்லைனர் விண்டோவில் ஐ, ஆரோ மற்றும் கேமரா ஐகான்ஸ் என்பவை யாவை, அவுட்லைனர் விண்டோவில் டிஸ்ப்ளே மெனு என்பது என்ன. உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் இன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன். இல்லையெனில் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் இல் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் குறித்த முன் டியூட்டோரியலை காணவும். அவுட்லைனர் என்பது பிளெண்டரில் டேட்டாவின் ஃப்ளோசார்ட் லிஸ்ட் ஆகும். முன்னிருப்பாக அது பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் இன் மேல் வலது மூலையில் இருக்கும். அவுட்லைனர் விண்டோவை மறுஅளவாக்கலாம். கீழ் முனையை சொடுக்கி அதை கீழே இழுக்கவும். இடது முனையை சொடுக்கி அதை இடப்பக்கம் இழுக்கவும். இப்போது மிகவும் தெளிவாக அவுட்லைனர் விண்டோவில் ஆப்ஷன்களை பார்க்கலாம். பிளெண்டர் விண்டோக்களை மறுஅளவாக்குவதை கற்க பிளெண்டரில் விண்டோ டைப்களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியலை காணவும். வியூ-ஐ சொடுக்கவும். இங்கே பல ஆப்ஷன்கள் உள்ளன. Show restriction columns, show active, show or hide one level, show hierarchy, duplicate area into new window மற்றும் toggle full screen. Show restriction columns இல் குறி நீக்குவோம். இது அவுட்லைனர் விண்டோவின் வலது மூலையில் இருக்கும் வியூவபிள், செலக்டபிள் மற்றும் ரெண்டரபிள் ஆப்ஷன்களை மறைக்கிறது. மீண்டும் வியூவில் சொடுக்கவும். வியூவபிள், செலக்டபிள் மற்றும் ரெண்டரபிள் ஆப்ஷன்களின் மறைவு நீக்க ஷோ ரெஸ்ட்ரிக்ஷன் காலம்ஸ் ஐ குறியிடவும். அவுட்லைனர் விண்டோவில் கியூபின் இடப்பக்க கூட்டல் குறியை சொடுக்கவும். ஒரு தொடர் பட்டியல் தோன்றுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் இன் புராப்பர்ட்டீஸ் பட்டியலை இது காட்டுகிறது. இவை பற்றி பின்வரும் டியூட்டோரியல்களில் விரிவாக பார்க்கலாம். கண் 3D வியூவில் ஆப்ஜெக்ட் ஐ தெரிய வைக்கிறது அல்லது மறைய வைக்கிறது. உதாரணமாக கியூபுக்கு கண்ணை சொடுக்கவும். 3D வியூவில் கியூப் தெரிவதில்லை. மீண்டும் கியூபுக்கு கண்ணை சொடுக்கவும். இப்போது 3D வியூவில் கியூபை காணலாம். அம்புக்குறி 3D வியூவில் ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுக்க அல்லது தேர்வு நீக்க உதவுகிறது. உதாரணமாக கியூபுக்கு அம்புக்குறியை சொடுக்கவும். 3D வியூவில் கியூபை ரைட் கிளிக் செய்க. கியூபை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. மீண்டும் அவுட்லைனர் விண்டோவில் கியூபுக்கு அம்புக்குறியை சொடுக்கவும். 3D வியூவில் கியூபை ரைட் கிளிக் செய்க. இப்போது கியூபை தேர்ந்தெடுக்க முடியும். கேமரா உங்கள் ஆப்ஜெக்ட் ஐ ரெண்டர் செய்யக்கூடிய அல்லது ரெண்டர் செய்ய முடியாதபடி மாற்றுகிறது. கேமராவை கியூபுக்கு சொடுக்கவும். காட்சியை ரெண்டர் செய்ய கீபோர்டில் F12 ஐ அழுத்துக. ரெண்டரில் கியூப் தோன்றவில்லை. 3D வியூவுக்கு திரும்ப கீபோர்டில் Escape ஐ அழுத்துக. மீண்டும் அவுட்லைனர் விண்டோவில் கியூபுக்கு கேமராவை சொடுக்கவும்.
காட்சியை ரெண்டர் செய்ய F12 ஐ அழுத்துக. இப்போது கியூப் ரெண்டர் ஆவதை காணலாம். 3D வியூவுக்கு திரும்ப Escape ஐ அழுத்துக. அவுட்லைனர் விண்டோவில் சர்ச் பார் ஐ சொடுக்கவும். உங்கள் காட்சியில் பல ஆப்ஜெக்ட்கள் உள்ளதெனில் இந்த சர்ச் டூல் ஒரே குரூப் ஆப்ஜெக்ட்கள் அல்லது குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் ஐ வடிக்க உதவும். அவுட்லைனர் விண்டோவின் மேல் இடது மூலையில் உள்ள சீன் பிளெண்டர் காட்சியின் அனைத்து ஆப்ஜெக்ட்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புள்ள எலிமென்ட்களையும் பட்டியலிடுகிறது. ஆல் சீன்ஸ் இல் சொடுக்கவும். இந்த டிராப் டவுன் லிஸ்ட் தான் டிஸ்ப்ளே மெனு. இது அவுட்லைனர் பேனலுக்கு டிஸ்ப்ளே ஆப்ஷன்களை கொண்டுள்ளது. கரண்ட் சீன் ஐ சொடுக்கவும். அவுட்லைனர் விண்டோவில் பட்டியலிடப்பட்டுள்ள நடப்பு காட்சியின் அனைத்து ஆப்ஜெக்ட்களையும் பார்க்கலாம். டிஸ்ப்ளே மெனுவை திறக்க கரண்ட் சீன் ஐ சொடுக்கவும். விசிபிள் லேயர்ஸ் ஐ சொடுக்கவும். ஆக்டிவ் லேயர் அல்லது லேயர்களில் உள்ள அனைத்து ஆப்ஜெக்ட்களும் அவுட்லைனர் விண்டோவில் பட்டியலிடப்படுகிறது. பின்வரும் டியூட்டோரியல்களில் லேயர்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். டிஸ்ப்ளே மெனுவை திறக்க விசிபிள் லேயர்ஸ் ஐ சொடுக்கவும். செலக்டட் ஐ சொடுக்கவும். 3D வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ஐ மட்டும் அவுட்லைனர் பட்டியலிடுகிறது. டிஸ்ப்ளே மெனுவை திறக்க செலக்டட் ஐ சொடுக்கவும். ஆக்டிவ் ஐ சொடுக்கவும். 3D வியூவில் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் ஐ அவுட்லைனர் பட்டியலிடுகிறது. டிஸ்ப்ளே மெனுவை திறக்க ஆக்டிவ் ஐ சொடுக்கவும். சேம் டைப்ஸ் ஐ சொடுக்கவும். நேம் குறிப்பது போல சேம் டைப் ஆப்ஷன் ஒரே வகையில் வரும் ஆப்ஜெக்ட்களை அவுட்லைனர் விண்டோவில் பட்டியலிடுகிறது. உதாரணமாக 3D வியூவில் கியூப் முன்னிருப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சீனின் அனைத்து மெஷ் ஆப்ஜெக்ட்களையும் அவுட்லைனர் பட்டியலிடுகிறது. இதில் கியூப் தான் சீனின் ஒரே மெஷ் ஆப்ஜெக்ட். பிளெண்டரில் அனிமேஷன் குறித்த அட்வான்ஸ்ட் டியூட்டோரியல்களில் மெஷ் ஆப்ஜெக்ட்கள் குறித்து விரிவாக காண்போம். டிஸ்ப்ளே மெனுவை திறக்க சேம் டைப்ஸ் ஐ சொடுக்கவும். குரூப்ஸ் சீனில் குரூப் செய்யப்பட்ட ஆப்ஜெக்ட்களை பட்டியலிடுகிறது. இங்குள்ள இன்னும் சில ஆப்ஷன்களை பின்வரும் டியூட்டோரியல்களில் காணலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. பெரிய காட்சியில் வேலை செய்யும் போது பல ஆப்ஜெக்ட்களை வைத்திருக்கும் போது காட்சியில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஐயும் கண்காணிக்க அவுட்லைனர் விண்டோ மிக பயனுள்ள டூலாகிறது. இப்போது புது ஃபைல் ஐ உருவாக்கவும். அவுட்லைனரில் செலக்டட் ஐ பட்டியலிடவும். கியூப் ஐ ரெண்டர் செய்ய முடியாதபடி மாற்றவும். மூலப்பாடம் புரொஜெக்ட் ஆஸ்கர். இதற்கு ஆதரவு ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு oscar.iitb.ac.in மற்றும் spoken-tutorial.org/nmeict-intro. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org